தெரியும், ஆனால் நான் கால் விட்டதால் நடக்க முடியவில்லை. குட்டி பெண், உனக்கும் போல் காப்பை சாப்பிட விருப்பமா? ஆமம்மா, என்னுடைய மனது விரும்புகிறதே. ஆனால் நான் அதிக நாள் இருப்பேன். என் பெண் அதிக நாள் இருப்பாள். ஏன்? அவள் அம்மா ஆரோக்கியமாக இருக்கிறாள். இன்றே நான் உங்களை பேரி மரத்துக்கு கூட்டி செல்கிறேன். நீங்கள் யாக்ஜி குக்கு போன்று கிளையில் அமர்ந்து நிறைய பேரி தனாவலங்கள். இப்போது விரைவாக செல். பின்னர் ஒரு தொபாவில் முந்தியாவை அமர்ந்தாக்கி அம்மா பறவை வீட்டை விட்டு வெளியே செல்கிறாள். அவர்கள் புளிக்கும் இனிப்பு பேரிதான். இதனை கூட நாக்கு விளக்காக தின்ன வேண்டும் போலிருக்கிறது. இல்லையடி ஜக்கு, நாக்கு விளக்காவே தின்னாதே. பேரி நிறைய இருக்கிறது. நீ பேரி மட்டுமே சாப்பிட்டுப்பா. நான் இன்னும் சில பேரிகளை என் வீடு எடுத்துக்கொள்கிறேன். குக்கு, நண்பா, பாரு, உன் அம்மாவும் இங்கேதான் வருகிறான் போலிருக்கிறது. அவருக்கு போனும் இந்த புளிக்கும் இனிப்பு பேரிகள் சாப்பிட நீ வேண்டும். பின்னர் அம்மா பறவை பெண்ணியுடன் மரத்தில் அமர்கிறாள். பெண்ணி பல மாதங்கள் கழித்து வீட்டிலிருந்து வெளியே வந்திருந்தாள். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இருக்கிறது, இங்கு என்ன அற்புதமாக இருக்கிறது! வெளிவான்வழி சுற்றி நிறைய பிற போதைகள் மற்றும் இளமையான காற்று. இதோ குதாவுக்கு அன்று இந்த பேரை தின்னு. இது இன்னும் ருசிகரமாக இருக்கும். அப்படியே அவர்கள் மூவரும் குதாவுக்கு பேரை பறித்து ஊட்டுகிறார்கள். தூரத்தில் ஒரு சிட்டுக்கிழக்கும் அவற்றை கணக்கில் வைத்துக் கொண்டிருந்தது. ஆஹா, ஒரே நேரத்தில் 4 இரை. யாரேனும் ஒருவர் போகவே போகிறார்கள். மிகுந்த பசி இருக்கிறது. அதற்குள் அந்த தீயக்கழுகு மெதுவாக பேரி மரம் வரை செல்கிறது மற்றும் திடீரென அவர்களை சுற்றி வைத்துக் கொள்கிறது. ஜக்கு மற்றும் குக்கு பயந்து மம்மா பறவையின் பின்னால் மறைந்து விடுகிறார்கள். அனைவரும் அப்படியே நின்று கொள்ளுங்கள். ஒருவன் கூட ஓடினால் அதனை வெறும் பாசியில் சுவைத்துச் செல்வேன். எனக்கு மிகுந்த பசி பட்டுள்ளது. இல்லை இல்லை கீழ்ச்சி, நாங்கள் போகட்டும். எங்களை விடுவிக்கவும் சிறிய குழந்தைகளின் மீது கருணை காட்டு. இல்லை இல்லை பறவை, நின்னி குறைந்தபட்சம் ஒருவராவது உங்கள் வேட்டையாக சாப்பிட்டே ஆக வேண்டும். கீழ்ச்சி அவர்களுடைய முன் உட்கார்ந்திருந்தது. அப்பொழுது மெதுவாக ஜக்கு தனது குக்குவின் காதில் சொல்லுகிறது. குக்கு, நண்பா, இந்த சீலை கும்மாட்சிக்கு கொடுத்து விடலாம். ஆனால் கும்மாட்சி நண்டு, அது உயிரோடு இருந்து என்ன செய்யும்? குறைந்தபட்சம் நாங்கள் 3 பேரின் உயிரை காப்பாற்றலாம். ஜக்குவின் இந்த கூற்றை கேட்டதும் குக்கு உடனே தன்னுடைய அம்மாவிடம் சொல்கிறான். அம்மா அம்மா, குஜியாவை இங்கேயே விடி, இங்கிருந்து செல்வோம். நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆமா, இது சரிதான். இந்த லங்கடி பறவையுடன் தான் என்னுடைய வேலை நடக்கப் போகிறது. நீங்கள் எல்லாம் சென்று விடுங்கள். நேரம் ராணு பறவை யாரும் சிறிதளவு தூக்கி மரத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டது. ஜக்கு, குக்கு, குட்டியை கொண்டு போய் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். நான் இந்த சீலுக்கு பின் வர அனுமதிக்க மாட்டேன். பெட்டா, சீக்கிரம் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். இவ்வளவு சொன்ன பின்னர் ராணு சீலை தாக்குகிறாள். ஜக்ஜு மற்றும் குக்கு தொட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடிவிடுகிறார்கள். சொல்லி மற்றும் சீல் திடீரென்று போராடுகின்றன மற்றும் சீலு ராணுவை கொன்றுவிடுகிறது. சின்ன பறவை சாகிவிட்டது. என்னுடன் சண்டையிட வந்தது. இப்போது உன் மாம்சத்தை நான் சுவையாக சாப்பிடுவேன். குக்கு அண்ணா, அம்மா இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. அம்மாவை கீழடித்து வைத்திருப்பது அவ்வளவு நன்றாகவோ இடம் என்பது மட்டுமன்றி அவள் எப்போது என் கீழ் விடாமல் வருமாறு அணிவதும் அவளுக்கு என்ன சிக்கலாயிருந்தது. அண்ணா, நாம் அங்கே இல்லாவிட்டால் அந்த கெட்ட கீழ் உங்களை தின்றுவிட்டிருக்கும். நீ ஏன் இப்படி சொல்கிறாய்? இல்லை, நாங்கள் எப்போதும் சீல் கைகளை அடைய மாட்டோம். நீயே இருந்தாய். அதனால் மம்மா சிக்கலுடன் சண்டை போட நினைத்தாள். நீ லங்குடிதானே? உன்னால் தான் அம்மா சாக வேண்டியது. இப்போது நீயே அம்மாவின் கொலைக்காரி. புரிந்து கொண்டாய். இப்படிதான் குக்கு குடியாவை குற்றம் செய்வதாயிருக்கிறான். இப்போது குடியாவின் கவனத்தை பார்க்கத்தக்க ஒருவர் இல்லை. குக்கு முழு நாளும் வெளியே திரிவான். அவன் லாங்கிரியான சகோதரியை ஒருபோதும் பார்த்து கொடுக்க மாட்டான். அவளுக்கு பசிக்கடுமா அல்லது தாகமா, அது அவனை பொருட்படுத்துவதில்லை. அண்ணா, காலையிலிருந்து இரவு ஆகிவிட்டது. நீ எனக்காக சாப்பிட ஏதும் வாங்கவில்லை. காடில் உணவு குறைவாகிவிட்டது. உனது வயிற்றை நிறைப்பது கூட கடினம்தான். இந்நிலையில் உனக்காக தானம் எங்கு கொண்டு வந்து தருவேன்? இவ்வாறு கூறி குக்னித்திரையில் செல்வது. ஆனால் குட்டியின் கன்சுமிட்டல் வருவது இல்லை. ஏனெனில் அவள் பல நாட்களாக பசியுடன் இருந்தாள். அம்மா அம்மா, இன்று நீங்கள் உயிருடன் இருந்தால் என்னை எவ்வளவு பராமரித்திருப்பீர்கள். இப்போது நானும் பசிக்கண்ணியுடன் தூங்க வேண்டியிருந்தது. நான் என்ன செய்வது?